ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் கிரேவி பார்க்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்து சப்பாத்தியில், ராகி களியில் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு வந்துட்டு சுட சுட சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு வந்துட்டு நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு கூட இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதில் வந்துட்டு நார் சக்தி அதிகமாக இருக்குது. நார் சத்து அதிகமாக இருந்தாக்கா நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் சூப்பராக இருக்கும். அதனால இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லது. இது வாரத்தில் ஒரு முறை 2 முறை சாப்பிட்ணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம பண்ணி பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல வந்துட்டு இது மாதிரி கொத்தவரங்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா அதை நார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தலை வால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு குக்கரில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். சில பேர் டைரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லை. இதில் வந்துட்டு பித்தம் நிறைய இருக்குது. அது வந்துட்டு கண்ணு சுத்தம், கொமட்டலாக இருக்கும். அதனால இது மாதிரி வேக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி தண்ணி எடுத்துட்டோம்னா, இந்த வேக வைக்கிற தண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் தான் வேக வச்சுக்கணும், ரொம்ப ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இல்லையா, இப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணி வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வடிகட்டிட்டு அந்த காய் மட்டும் யூஸ் பண்ணிப்போம். தண்ணி வேணும்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த நுரை வருது, அது ரொம்ப நல்லது இல்லை. இப்போ வந்துட்டு வேர்க்கடலை வறுத்துக்கிட்டு இருக்காங்க மசாலாக்காக. அதிலே எள்ளு போட்டுக்கிட்டேன். பாதி வேர்க்கடலை வந்துட்டு ஃப்ரையாக இருக்குது. அதில் வந்துட்டு எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். அது வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிட்டோம். குக்கரை வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு தாளிப்பு தினுசு போட்டுக்கலாம். சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு. இது நல்லா பொரிச்சிக்கிட்டு இருக்குது. வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரௌன் ஆகுன்றது எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு இது கொத்தரக்காய் எடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்துட்டு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். அந்த தண்ணியெல்லாம் போயிடணும். அந்த காயில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணி தான் கொஞ்சம் கசக்கும், அது உடம்புக்கும் நல்லது இல்லை. அதனால் நல்லா இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டிட்டு, தண்ணி வடிகட்டிட்டு. இப்போ தக்காளி வந்துட்டு ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். கொத்தவரங்காய்க்கு வந்துட்டு தக்காளி ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கிரேவிக்கு. அது போட்டுட்டு வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ரொம்ப கம்மான்னு இருக்குது. இப்போ வந்துட்டு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி போட்டுக்கலாங்க. இது ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். தீஞ்சிடும், அதனால் மீடியம் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டோம். இப்போ வந்துட்டு கொத்தவரங்காய் நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கோம், தண்ணி இல்லாமல். அதை போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு கொதி மட்டும்தான் வந்தது. கொத்தவரங்காய் வேகலை. ஃபஸ்ட்டு அந்த தண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு திக்னஸ் வேணுன்றதுனால இவ்வளோ தான் விட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம பொடி அரைச்சோம் இல்லையா, எள்ளு, வேர்க்கடலை, அந்த பொடியை வந்துட்டு நான் 2 கரண்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம்.
நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இது உப்பு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி ஃபைனலாக. இப்போ நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக போட்டோம்னா காய்க்கெல்லாம் நல்லா பிடிக்குங்க. லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ பிடிக்காது. அதனால உப்பு போட்டுக்கலாம் இப்போவே பார்த்துட்டு. காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கணுங்க. 2 வைக்கக்கூடாது. ஒரே ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும். வெந்துடுச்சுங்க. சூப்பராக கறி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். சுட கொத்தவரங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துலேயும் சாப்பிட்லாம், ராகி களியிலையும் சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.